தூய ஆன்மாவால் நிரம்பிய ஒருவரின் முதல் அறிகுறி தைரியமாகும். கடவுளுக்கு புகழ். அல்லேலூயா. அந்த தூய ஆன்மா நிரம்பும் போது அது பெருமையுடன் நிரம்பும். ஆனால் ஆன்மா நிரம்பிய பிறகு தூதர்களின் ஒரு வசனத்திலே சீடர்களும் விசுவாசிகளும் அங்கு இருக்கிறார்கள், சில பெண்களும் இருக்கிறார்கள், இயேசுவின் தாய் மரியாளும் அங்கு இருக்கிறார். மேலறையில் ஜெபித்துக் கொண்டிருந்த 120 பேர் மீது தூய ஆன்மா வந்தபோது அந்த பெருமை மறைந்தது. சீடர்கள் மிகவும் தைரியமாகிவிட்டார்கள். நான் இயேசுவுக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைத்தேன். அந்த பயமும் இயேசுவை பற்றிய அச்சமும் மறைந்தது. நான் தைரியமான வாக்குறுதி கொடுத்தால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதாக கேட்டேன். நான் என் வார்த்தைகளால் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். நான் தைரியமான வாக்குறுதி கொடுத்தால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் நம்முடைய சுயமரியாதையை பாதுகாக்கவில்லை என்றால் மக்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தைரியமாக இருங்கள். சிறிய வாழ்க்கை என்றாலும் தைரியமாக வாழ்ந்தால் அது எவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு பிச்சைக்காரர், அவன் ஒரு நாளில் 1000 முறை அப்படி செய்வான். மூடப்பட்டு இறக்கிறான் ஒரு நாளில் 1000 முறை. ஆனால் தைரியசாலி ஒரே முறை மட்டுமே மரணத்தை எதிர்கொள்கிறான். அதுவும் மரணமே. நமக்கு அது மகிமைக்கு உயர்வு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.